சூரா சாஃபாத் குறிப்பாக யூனுஸ் நபியோடைய வரலாறு நம்ம படிக்கும்போது நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்குதுங்க. குறிப்பா மாடர்ன் உலகத்துக்கு. அதுல வரக்கூடிய ஒரு வாசகம் வர்சல்நாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீதூன் என்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. அவரை 1,00,000 அல்லது அதற்கும் அதிகமான மக்களிடம் நாம் தூதராக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 37வது அத்தியாயம் 147வது வசனம். இது வந்து நவீன பாப்புலேஷன் சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க, ததப்புர் செஞ்சு. சில அறிஞர்கள் வந்து இந்த வசனத்தை வந்து இப்படி சொல்றாங்க. ஏனெனில் அல்லாஹ் வந்து அவரை தனது மக்களிடம் அனுப்பினோம் அப்படி மட்டும் சொல்லியிருக்கலாம். அதுவே போதுமானதாக இருந்திருக்கும். ஆனா அதற்கு பதிலாக 1,00,000 அல்லது அதற்கும் அதிகமான மக்களிடம் என்ற எண்ணிக்கையை அங்க குறிப்பிடுறான் பாருங்க, ஹைலைட் பண்ணி. இதுல இருந்து ஒரு கணக்கெடுப்பு வந்து மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம். அந்த நோக்கத்தோடு ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அது ஒரு விரும்பத்தக்க ஒரு செயல் என்பதுல சந்தேகம் கிடையாதுங்க. இந்த வசனத்துடைய நோக்கம் வந்து வெறும் எண்ணிக்கையை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போறது கிடையாது. குரான் பல இடங்கள்ல எண்ணிக்கையை சொல்லுது. அது சில நேரங்கள்ல அல்லாஹ்வின் அருளின் பெருமையை காட்ட, ஒரு சமூகத்துடைய பரப்பளவை உணர்த்த, வரலாற்று சம்பவத்தின் உண்மை தன்மையை வலியுறுத்த, அல்லது ஒரு சட்டப்பூர்வமான கருத்து அந்த ஃபிக் பிரின்சிபலை சுட்டிக்காட்டுவதற்கு என்று பல காரணங்கள் அதுல இருக்கும். இங்கு சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்களை எண்ணுவது, அதாவது எனுமரேஷன், அது வந்து தானாகவே தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது. மாறாக அது ஒரு நன்மையான நோக்கத்திற்காக இருந்தால் ஷரியத் அதை அனுமதிக்குது. ஏன் வந்து இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட சில சந்தர்ப்பங்கள்ல மக்களுடைய எண்ணிக்கை கணக்கிடப்பட்டது இல்லைங்களா? அவங்க சீரால படிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுடைய பெயர்களை எனக்காக எழுதுங்கன்னு சொன்னாங்க. சஹீல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இன்னும் வந்து நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சென்சஸ் கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இதன் மூலம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டது. அவங்களுக்கு வந்து நிறைய ஃபண்ட் கரெக்டா போய் சேர்றது ஈஸியா இருந்தது உமர் ரலியல்லாஹு காலத்துல. பைத்துல் மால் நிர்வாகத்துக்கு, படை வீரர்களுடைய பதிவை மெயின்டைன் பண்றதுக்கு, திவான் ரெஜிஸ்டர்ஸ் ஊதிய பட்டியல்களை மெயின்டைன் பண்ண, மாகாண நிர்வாகங்கள் போன்றவற்றுக்காக மக்களுடைய விவரங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுச்சு. ஃபிக் பிரின்சிபல் சொல்லுவாங்கல்ல, அல் வசாயில் அஹ்காமுல் மகாசித் என்று. இஸ்லாம்ல ஒரு முக்கிய விதி இருக்கு. ஒரு வழிமுறையின் தீர்ப்பு அதன் நோக்கத்தை பொறுத்து இருக்கும் என்று. சென்சஸ் நல்ல நோக்கத்திற்காக இருந்தால் அது நல்லது. அநியாயம் செய்யறதுக்கு இல்ல ஒடுக்குமுறைக்காக இருந்தால் அது தவறாக மாறும். எனவே இது வந்து ஒரு டூல் அல்ல, அதன் பயன்பாடு தான் முக்கியம். இன்று சென்சஸ் இல்லாம ஒரு நாட்டை திறம்பட யாரும் நிர்வகிக்க முடியாது இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். இது இந்த காலங்கள்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை பள்ளிகள் தேவை உதாரணமாக, எத்தனை மருத்துவமனை கட்டணும், எத்தனை மாவட்டத்துல அதிகமான ஏழைங்க இருக்கிறாங்க, மேலும் குடிநீர் திட்டங்களை எங்கு முன்னுரிமை அளிக்கணும், பேரிடர் நிவாரணம் யாருக்கு முதல்ல செய்யணும், இது எல்லாமே மக்கள் தொகை தரவின் அடிப்படையில தான் திட்டமிடப்படுது. இன்றைய உலகில் வந்து சென்சஸ் போன்ற கருத்து வந்து பல துறைகளில் பயன்படுத்தப்படுது இல்லைங்களா? பாப்புலேஷன் சென்சஸ் ஆகட்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நேச்சுரல் ஐடி டேட்டாபேஸ், அதாவது குடிமக்கள் பதிவு, மேலும் ஹெல்த் கேர் பிளானிங், நோயாளி மற்றும் சுகாதார திட்டமிடலுக்கு, அடுத்து எஜுகேஷன் பிளானிங், பள்ளி ஆசிரியர் மாணவர் தேவைகளுக்கு, அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வெள்ளம் நிலநடுக்கம் போன்ற பேரிடர்களில் உதவி விநியோகம் செய்யறதுக்கு, அடுத்தது ஜக்காத் வெல்ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது உதவி தேவைப்படுபவருடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு நிதி விநியோகம் செய்யறதுக்கு, மஸ்ஜித் தாவா பிளானிங்க்கு, ஒரு பகுதியில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க என்பதை அறிந்து அங்கே பள்ளிவாசல் கட்டுறது, இல்லை இஸ்லாமிய கல்விக்கான வழிவகைகள் செய்யறது, தாவா பணிகளை திட்டமிடுறது, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது பப்ளிக் பாலிசிக்கு, அரசுடைய சமூக மற்றும் பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதற்கு. இந்த வசனத்திலிருந்து சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தகவல், அதாவது டேட்டா மற்றும் துல்லியமான கணக்கீடு, அக்யூரேட் எனிமரேஷன் சொல்லுவாங்க, நல்ல நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்டால் அது ஷரியத்தோடு முரண்படாது. மாறாக நல்ல நிர்வாகம், நீதி மற்றும் பொது நலனை முன்னேற்ற உதவும் ஒரு கருவியாக அது அமையும் சொல்றாங்க.